ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும். அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 27/8/2026 வியாழக்கிழமை, அவிட்டம் நட்சத்திரம். கற்கள், நவரத்ன கற்கள், மாணிக்கம் முதல் கோமேதகம் வரை புஷ்பராகம் சேர்த்து 9 கற்கள் உண்டு. அவரவருக்கு எது தேவையோ அந்த கல்லை அணிந்தால்தான் நல்லது. மாற்றுக்கள் கூடாது. அதை தீர்மானிப்பது உங்கள் ஜாதகம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்படி பார்த்து உங்களுக்கென்று இருக்கின்ற ஒரு கல்லை சுட்டிக்காட்டி தேர்ந்தெடுத்து உங்கள் விரலில் அணிந்து கொள்ளுகின்றீர்கள் மோதிரமாக. அப்படி அணியும் போது இப்போது ஒரு 25 வருடமாக, அதற்கு முன்பல்ல, இப்போது ஓப்பனிங் செட்டில் தான் போட வேண்டும் என்ற ஒரு கூற்று அடித்து கூறப்படுகிறது. அப்படித்தான் போட வேண்டுமா? மாபெரும் குற்றம் அது. ஒரு 25-30 வருடங்களுக்கு முன்பெல்லாம் இந்த கல் போடப்பட்ட காலத்தில், இது கோவலன் காலத்திலிருந்தே ஓப்பனிங் செட்டில் யாரும் போடவில்லை. ஒரு பழைய ஆசாரியிடம் நீங்களே சென்று கேட்டு பாருங்கள். உங்களுடைய பாலிய பருவத்தில் ஓப்பனிங் செட்டில் கல் வைத்தீர்களா மோதிரத்தில் என்று கேட்டு பாருங்கள். ஒருவரும் சொல்ல மாட்டார் அப்படி ஆம் என்று. இல்லை என்று தான் சொல்வார். தவறாக பரப்பப்பட்ட ஒரு விஷயம் இது. இது மிகவும் ஆபத்தான விஷயம். அதிகமான சூட்டை நொடிப்பொழுது கையாளலாம், ஆனால் நீண்ட நேரம் கையாள முடியாது. கை பொத்துவிடும். இப்பொழுது வீட்டிலே விளக்கு ஏற்றிருக்கிறோம். ஒரு கற்பூரத்தை அந்த நெருப்பிலே டக்கென்று வைத்து விடுகின்றோம். மிக மெதுவாக வைத்தால் கை சுட்டுவிடும். இந்த கற்கள் எது? நாம் லென்ஸ் வைத்து சூரிய ஒளியில் காட்டி கீழே ஒரு காகிதத்தை வைத்தால் அது பற்றி எரியும். எல்லோரும் பார்த்துருப்பீர்கள். சின்ன வயதில் விளையாண்டிருப்பீர்கள். அந்த லென்ஸு என்ன ஒரு விஞ்ஞானமோ ரசாயனமோ, கிட்டத்தட்ட அதே தான் இந்த கல்லும். அது அந்த ஒளி நம் உடலில் நேரடியாக போகக்கூடாது. இதற்கு ஆதாரம் உண்டா என்றால் பழைய புத்தகங்களில். ஏனென்றால் இந்த பிரச்சனை மிக நெடுநாட்களாக இருந்திருக்க வேண்டும். எனவே தான் இப்படி ஒரு பாட்டும் வந்திருக்கிறது. என்ன பாட்டு? பொங்கி வழியின் அணிந்தோருக்கு அது இதம், கங்கு ஊடுருவின் அணிந்தோருக்கு அது வதம். இப்படி ஒரு பாட்டு உண்டு. பொங்கி ஒளியின் என்று சொன்னால் அந்த கல்லில் அந்த ஒளிப்பட்டு, சூரிய ஒளியோ வெளி உள்ள பிரபஞ்ச ஒளியோ பட்டு பொங்கி வழிந்தால் அது அவர்களுக்கு இதமாக இருக்கும், நல்லது. மாறாக கங்கு ஊடுருவின், கங்கு என்றால் நெருப்பு, அது நேரடியாக தொல்படுவதாக இருந்தால் அதுவே வதம். இப்படியும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக ஓப்பனிங் செட்டில் போடுவது மாபெரும் குற்றம். இப்படி சொன்னதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஜோதிடர்களாகிய எங்களுக்கே சில அனுபவங்கள் உண்டு. எங்களுக்கல்ல, அடுத்தவர்களுக்கு நடந்ததை வைத்து ஓப்பனிங் செட்டில் போட்டு தன்னுடைய நோய் நாளுக்கு நாள் உயர்ந்து கஷ்டப்பட்டவர்களையும், அதை கழட்டி வைத்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக குணம் பெற்றோரும் எனக்கே தெரியும். எனவே கல் முக்கியமா அல்லது நிறம் முக்கியமா என்று சொன்னால், அந்த கல்லுக்கு உண்டான கலர் ஒரிஜினல் இப்பொழுதெல்லாம் கிடைப்பதே சற்று கஷ்டம். அப்படி கிடைத்தால் பரவாயில்லை. அதைவிட அதற்கு நிகராக நிறம், சிவப்பு, பச்சை, வெண்மை, நீலம், இதை போன்ற துணி நீங்கள் வைத்து கொண்டாலே கண் திருஷ்டி அகலும்.
அதை பற்றியும் ஒரு முறை நான் சொல்கிறேன். எனவே கல்லில் நீங்கள் போடுவதாக இருந்தால் மோதிரத்தில் ஓப்பனிங் செட்டில் போடாதீர்கள். இதில் கவனம். இனி எந்தெந்த நட்சத்திரங்கள் இன்று நன்மையை செய்யும் பார்ப்போம். பூரட்டாதி, ரேவதி, ரோஹிணி, திருவாதிரை, ஆயில்யம், பூரம், அஸ்தம், சுவாதி, விசாகம், கேட்டை, பூராடம், திருவோணம். இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் யோகமான நாள். இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேசராசி அன்பர்களே, நல்ல நாள். காரிய வெற்றி உண்டு. இந்த வெற்றி திடீரென உதித்த உங்களது யோசனையினாலோ அல்லது திறமை வாய்ந்தவர் கொடுத்த ஒரு யோசனையினாலோ கிடைக்கும். மொத்தத்தில் காரிய வெற்றி உண்டு. ரிஷபராசி அன்பர்களே, நன்மையும் தீமையும் கலந்த நாள். முதற்பாதி மதிப்பு மரியாதை அனைத்தும் உண்டு. மறுபாதி அதீதமான செலவீனங்கள் உங்களுக்கு ஏற்படும். மதியத்திற்கு பிறகு கவனம். மிதுன ராசி அன்பர்களே, தீமையும் நன்மையும் கலந்த நாள். முதற்பாதி அனாவசியமான செலவுகள், தேவையற்ற சச்சரவுகள், வெறுப்பு மேலிடும். மதியத்திற்கு பிறகு லாபம், நல் உறவு. மதியத்திற்கு பிறகு நன்றாக இருக்கிறது. கடகராசி அன்பர்களே, ஒரு லட்சிய பணியைப் போல ஒரு காரியத்தை முடிக்க வேண்டும் என்ற ஒரு மும்மரம் உங்களுக்கு இன்று ஏற்படும். புத்திசாலித்தனமாக யோசித்து எதை எப்படி செய்ய வேண்டுமோ அதை அப்படியே செய்து அந்த காரியத்தில் வெற்றி பெறுவீர்கள். சாதனை ஒன்று இன்று உங்களால் நிகழ்த்தப்படும். சிம்ம ராசி அன்பர்களே, நீங்கள் பெற்றிருந்த ஒரு அனுபவம் இன்று உதவுகிறது. என்றோ பெற்ற ஒரு அனுபவம் இன்று உங்களுக்கு உதவி செய்து அதன் மூலமாக ஒரு நன்மையை பெறுவீர்கள். நல்ல நாள். கன்னிராசி அன்பர்களே, இன்றைய தினம் தேவையற்ற ஒரு சிந்தனை, தேவையற்ற ஒரு முடிவு, அந்த முடிவின்படி உங்களது நடத்தை, அந்த நடத்தையினால் சிறு சிறு கஷ்டங்கள். இந்த நாள் இப்படி இருப்பதால் கூடுதல் கவனம் தேவை. துலாம் ராசி அன்பர்களே, எங்கு சென்றாலும் இன்று நீங்கள் வரவேற்கப்படுவீர்கள். அருமையான பேச்சு, அதன் மூலமும் பெருந்தன்மையான நடத்தை, உங்கள் நடத்தை இன்று இந்த இரண்டினாலும் சென்ற இடமெல்லாம் உங்களுக்கு புகழ், வரவேற்பு கிடைக்கும். விருச்சிக ராசி அன்பர்களே, சந்தோஷம் உண்டு. பொருள் வரவு பெற்று அல்ல, பீடித்திருந்த ஒரு கஷ்டம் நீங்கியதால் அது கிடைக்கும். அந்த கஷ்டம் இன்று உங்களது ஒரு முயற்சியால் அகலும். சந்தோஷம் கிட்டும். தனுசு ராசி அன்பர்களே,
இன்று உங்களது பேச்சு ஆதாரபூர்வமான ஒரு பேச்சு, புள்ளி விவரங்கள் காட்டி ஆதாரபூர்வமாக இப்படி இருந்தால் நாளை இப்படித்தான் நடக்கும், எனவே இப்படித்தான் செய்ய வேண்டும் என்ற உங்களது யோசனை உங்களுக்கு மேலுள்ள பெரியவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படும் நாள் இந்த நாள். மகர ராசி அன்பர்களே, முன்னேற்றம் உண்டு, சுய முன்னேற்றம் இன்று உண்டு. நீங்கள் பெற்றிருக்கும் திறமை ஒரு காரணம், உங்களுக்கு மேல் உள்ளவர்கள் உங்களுக்கு கொடுக்கும் ஆதரவு இன்னொரு காரணம். இந்த இரண்டாலும் இன்று உங்களுக்கு உயர்வு உண்டு. கும்பராசி அன்பர்களே, நாளைய தினத்தை கணக்கில் வைத்து அந்த நாள் நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் எத்தகைய முயற்சி, எத்தகைய செயல்பாடுகள் தேவை என்பதை நீங்கள் கண்டுகொள்ளும் நாள் இந்த நாள். மீனராசி அன்பர்களே, பணப்புழக்கம் நன்றாக இருக்கிறது, மதிப்பு புகழ் மிக மிக நன்றாக இருக்கிறது. இவையெல்லாம் உங்களுக்கு மேலிருக்கும் அதிகாரிகள் அல்லது மேல் உள்ளவர்கள், வீட்டிலே உள்ள பெரியவர்கள் உங்களுக்கு அருளும் நன்மைகள். அன்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம். ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும்.